of the இந்த டாஷுக்கு என்ன இருக்குமா? ரெண்டு ஷேர். சரி, எப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப்? இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப். ரைட். நரேந்திர மோடி ஃபர்ஸ்ட் ட்ரை அண்ட் கன்வின்ஸ். அண்ட் என்னது? கன்ஜங்ஷன். எதை சேர்க்குது? ட்ரை அண்ட் கன்வின்ஸ் விளாடிமிர் புட்டின்ங்கிறது ஆப்ஜெக்ட். எதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும்? to end the Ukraine war. ஆர்வத்துல மறந்து நரேந்திர மோடி மஸ்ட் ட்ரை அண்ட் கன்வின்ஸ். இவரை கன்வின்ஸ் பண்ணணும். எதுக்கு? இவர் தான் என்ன பண்ணணும்? எண்ட் பண்ணணும். யாருங்க எண்ட் பண்ணணும்? யார் எண்ட் பண்ணணும்? விளாடிமிர் புட்டின். இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்ஃபினிட்டிவ் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் தான் இந்த இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷனை பண்ணும். சரியா? ஆப்ஜெக்ட் இல்லைன்னா யார் பண்ணுவா? சப்ஜெக்ட் பண்ணுவாப்ல. இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இருந்தாரு. ஆப்ஜெக்ட் இருக்காரா? இருக்காரு. அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் இதை பண்ணுவாரு. இந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இதை யார் பண்ணுவா? சப்ஜெக்ட் பண்ணுவா. ரைட். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் டு மாஸ்கோ. நிப்பாட்டிங்கம்மா. இது என்னது? இல்ல, இது பார்ட் ஆஃப் ஸ்பீச். என்னது? வெர்பா நவுனா? இது இந்த சென்டென்ஸ்ல நவுன். ரைட். ஆன் மண்டே. டேட்டுக்கு ஆன். கரெக்ட். reaffirms. visit தான் சப்ஜெக்ட். reaffirms an old tradition. ஒரு பழைய ட்ரெடிஷனை reaffirm பண்றாங்க. பழைய ட்ரெடிஷன் என்னது? ஹோல்ட் பண்ணுவாங்க. என்ன ஹோல்ட் பண்ணுவாங்க? ஆனுவல் சமிட்ஸ். இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் between India and Russia leaders. Actually, Indian and Russian leaders. Right. With Russia, his first choice. யாருடையது? யாருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? யாருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? மோடி உடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் a bilateral visit. bilateral விசிட்டுக்கு ரஷ்யா தான் மோடி உடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இந்த ஹிஸ்டரி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா சென்டென்ஸ் உடைய மீனிங்கை வச்சு. யாருடைய ஃபர்ஸ்ட் பைலேட்டரல் விசிட்டுக்கு யாருங்க போறா? பின்னாடி பாருங்க. ஹிஸ்டரி யாருடைய தேர்ட் டென்யூர்? கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இங்க மோடி தான். மோடி உடைய தேர்ட் டென்யூர். இங்க வரைக்கும் ஃப்ரேஸ் தான் இருக்கு, கிளாஸ் வரல. he also breaks a tradition. he திரும்ப யாரு தான்? மோடி தான். a tradition that Indian prime ministers travel to neighboring countries on their first standalone visits in a 10 year. Right. ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்றாருங்களா? என்ன ட்ரெடிஷன்? இந்த தட்ங்கிறது நார்மல் கன்ஜங்ஷன். அப்ப என்ன ட்ரெடிஷன் பின்னாடி சொல்லுவாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் எங்க டிராவல் பண்ணுவாங்க? பக்கத்து நாடுகளுக்கு போவாங்க. ஆன் தேர்னா யாரு? பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆன் தேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் விசிட். அப்படின்னா தனியா இந்த நாடை மட்டும் விசிட் பண்றதுக்கு, ஒரு நாடை மட்டும் விசிட் பண்றதுக்கு போவாங்க. ஸ்டாண்ட் அலோன்னா தனியா. அலோன்ங்கிற மீனிங் தான். தனியா விசிட் பண்றாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க? ஒரு டூர் மாதிரி போவாங்க. ஒரு 4-5 நாடுகளுக்கு போவாங்க. இது அதை பத்தி பேசல. ஒத்த நாடை விசிட் பண்ணணும். 10 இயர்ல ஃபர்ஸ்ட் எதை தான் விசிட் பண்ணுவாங்க அப்படின்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ். ரைட். அடுத்த வார்த்தை இண்டிகேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப். சரி, எது இண்டிகேட் பண்ணுது? எது இண்டிகேட் பண்ணுது? இவர் விசிட் பண்றாருல, அதுதான் இண்டிகேட் பண்ணுது. இண்டிகேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப். ரைட். அப்போ வேற நாடுகளுக்கு போயிருக்கணும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ரஷ்யாவுக்கு போறார். ரைட். த 22nd India Russia annual summit has another first. என்னதுமா இது? இன்னொரு ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்படின்னா முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கணும்ல. என்ன இருந்துச்சு? முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கணும். என்னது அது? நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு போறதுக்கு பதிலா இவர் எங்க போறாரு? ரஷ்யா. அந்த ஈவென்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா முன்னாடி இருக்காங்க. முந்தின சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டா இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? ஆன் தேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் விசிட்ஸ் தான் ஃபர்ஸ்டா? இந்த இருக்குல்லங்க, ஏற்கனவே இருக்கிற ட்ரெடிஷனை அவர் என்ன பண்றாரு? பிரேக் பண்றாரு. அப்ப ஏதோ வழக்கமா நடந்துட்டு இருக்குது, அதை உடைச்சிட்டு புதுசா ஒண்ணு பண்ற. கரெக்டா?
புதுசா ஒண்ணு பண்றாங்கன்னா அது எத்தனாவது தடவையா பண்ணுவாங்களா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைமா என்ன பண்றாருன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸுக்கு போறதுக்கு பதிலா விசிட்டா நெய்பரிங் கண்ட்ரீஸுக்கு போகணும். அதுக்கு பதிலா எங்க போறாரு? ரஷ்யாவுக்கு போறாரு. அப்ப இந்த டோட்டல் ஈவெண்ட் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபாஸ்டா போறேனாமா? இல்ல ஓகே சரி. அனதர் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஃபர்ஸ்ட் நடக்குது. என்னது ஃபர்ஸ்ட்? the first மோடி புட்டின் மீட் சின்ஸ் யுக்ரைன். அப்ப ரெண்டு ஃபர்ஸ்ட் இருக்கு. ஒன்னு வேற நாடுகளுக்கு நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு போகாம இவர் எங்க வராரு? ரஷ்யாவுக்கு வராரு. அது ஃபர்ஸ்ட். இது another ஃபர்ஸ்ட். சரியா? இன்னொரு ஃபர்ஸ்ட் என்னன்னா யுக்ரைன் வார்ல இருந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங். ரைட். 21st summit was in Delhi. இருங்க இது எத்தனாவது மீட்டிங்? இது 22nd. இப்போ ஹிஸ்டரிக்கு போயிட்டாங்க. 21வது மீட்டிங் எப்போ இருந்துச்சுன்னா was in Delhi in December 2021 just before Russian President Vladimir Putin launched his special operations on Ukraine. ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் என்ன அர்த்தங்க? வார் தான் சொல்றாங்க. அப்போ இவரு வார் லான்ச் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் யாரை மீட் பண்ணிருப்பாங்க? மோடியும் மீட் பண்ணிருக்காரு. ரைட்டா? மோடி தான் ஐடியா கொடுத்துருப்பாருன்னு நீங்க சும்மா சொன்னாங்க. அவருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. since then அதுல இருந்து the two leaders have met just once at the SCO summit in Uzbekistan. ரெண்டு பேரும் அந்த டைம்ல இருந்து ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணிருக்காங்க. ரைட். அடுத்த வார்த்தை எந்த வார்த்தை இருக்கு? வேற என்னது? இந்த இடத்துல மோடி வந்துட்டு ஸ்டேட் பண்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? this was not நிப்பாடுங்க. என்ன இருக்கும்? this was not the era of war. பேசிக்கா அவர் எதை பத்தினா இந்த வார பத்தி சம்பந்தப்பட்டு பேசியிருப்பார். அப்ப இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்காங்களா? 2021 ஆனுவல் மீட்டிங் நடந்துச்சுங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் நடக்கல. அதுக்கப்புறம் வெறுமனே எத்தனை தடவை தான் மீட் பண்ணிருக்காங்க? ஒரே இடத்துல தான் மீட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு தடவையும் இவர் என்ன சொல்லியிருக்காரு? இது சண்டைக்கான டைம் பீரியடு கிடையாது அப்படின்னு இருக்காரு. சரியா? அப்ப பேசிக்கா இவங்க மீட் பண்ண போறாங்க. ஸோ மீட் பண்றதுக்கு முந்தின மீட்டிங் என்ன நடந்துச்சு, முந்தின மீட்டிங்க்கும் இந்த மீட்டிங்கும் நடுவுல என்ன நடந்துச்சு, ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்டோரியை சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த மீட்டிங்ல அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். இப்ப மோடி வந்துட்டு இந்த வாருக்கு ஆக்சுவலா எப்படிதான் இருக்காரு? அகைன்ஸ்டா தான் இருக்கு. சரியா? ஏன்னா தலைவர் வந்து ரெண்டு பக்கமும் சிக்கிட்டாப்ல. இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ரஷ்யாவையும் எதிர்க்க முடியாது. சரியா? இந்த சைடு யுக்ரைனையும் ரொம்ப இது பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. அங்கிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேலை எதிர்த்தோம்னா பிரச்சனை வரும். இஸ்ரேல்காரன் தான் நம்மளுக்கு எல்லாமே தரான். இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை, இஸ்ரேலை எதிர்த்தாலும் பிரச்சனை. அங்கிட்டு போற ஒரு ராக்கெட்டை என்ன பண்ணி விட்டுருவாப்ல? திருப்பி விட்டுருவான். Russia's growing dependence on China as a result of the war is also a concern for India. சைனாக்காரன் கூட எவன் சேர்ந்தாலும் இந்தியாவுக்கு பொறுக்காது. ஸோ ரஷ்யாவுடைய growing dependence சப்ஜெக்ட், இதுவும் ஒரு கன்சர்ன் இந்தியாவுக்கு. ரைட்? இவன் என்னது? Considering tensions over the LAC. LAC என்னதுங்க? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்டர்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. போருக்கு போனா இவன் பாகிஸ்தான் கிடையாது, அடிச்ச உடனே ஓட மாட்டாங்க சைனாக்காரங்க. சரியா? நம்மளை விட பாப்புலேஷன் வேற அதிகம், திருப்பி அடிச்சிருவாங்க. அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? சரி, பாப்புலேஷன் அதிகமாகி ஒண்ணு கிளிக்கல நம்ம. சரியா? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல சைனா கூட சண்டை போட முடியாதுங்க. பாகிஸ்தான் கூட சண்டை போட்டுலாம், சைனா கூட சண்டை போட முடியாது. அவன் என்ன பண்றாங்க? பெரிய பெரிய போர்டு காமிச்சு இது எங்க ஏரியா, இந்த சைடு வராதீங்க அப்படிலாம் சொல்லி அந்த சைடு அந்த திபெத்ல இருக்கக்கூடிய பார்டர் அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அங்க பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப இவன் யாரு கூட சேர்றாப்ல? ரஷ்யா. ரஷ்யாவுக்கு ஒரு வழியே கிடையாது. அமெரிக்காக்காரன் ஒதுக்கிடுவார். இனிமேல் ஒண்ணுமே தொட மாட்டார். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க பேச்சுதான் கேட்கும். இப்ப யாரு கூட தான் சேர்ந்து ஆகணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் கூட தான் சேர்ந்து ஆகணும். வேற வழியே கிடையாது. ஒன்னு சைனா, இன்னொன்னு நார்த் கொரியா. சரியா? என்னாச்சு? சவுத் கொரியாவா?
நார்த் கொரியா கூட ரீசெண்டா ஒரு மீட்டிங் நடந்துச்சுல்ல, அப்புறம் என்ன, while there will be a scheduled framework of talks on bilateral issues, right? While there will be a scheduled framework, பேச போறாங்கன்னா என்னென்ன பேசணும் ஷெட்யூல் இருக்குமா, ரைட்? டாக்ஸ் ஆன் bilateral issues, ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். bilateral issues என்னெல்லாம்? ட்ரேட் ஒன்னு, எனர்ஜி ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்பேஸ் கோஆபரேஷன் ஃபார் ககன்யான் அண்ட் டிக்ளைனிங் பட் சப்ஸ்டான்சியல் டிஃபென்ஸ் சப்ளைஸ். இதுக்கு என்ன சப்ஸ்டான்சியல் என்ன அர்த்தம்? கன்சிடரபிள்னு ஒரு வார்த்தை படிச்சோமா, அதான் சப்ஸ்டான்சியல். சரியா? ரொம்ப அதிக கிடையாது, ரொம்ப கம்மி கிடையாது, ரைட்? குறையுது, முன்னாடி இருந்த அளவுக்கு இல்ல, இப்ப குறையுது, ஆனாலுமே என்னதான் சப்ஸ்டான்சியல் டிஃபென்ஸ் சப்ளைஸ். இது எல்லாத்த பத்தி இவங்க என்ன பண்ணணும்? இதுதான் இந்த பைலேட்டரல் இஷ்யூஸ், இத பத்தி பேசணும். தேர் வில் ஆல்சோ, இதெல்லாம் பத்தி பேசணும், இதெல்லாம் ஷெட்யூல்ல இருக்கு. ஆனா என்ன இருக்கும்? தேர் வில் ஆல்சோ பி an opportunity to take stock of the war in Ukraine. To take stock இருக்குல்ல, இதை நான் மாத்தி எழுத போறேன், to talk about ன்னு எழுத போறேன். கரெக்டாங்க? to take stock of க்கு பதிலா to talk about அப்படின்னு நான் போட்டேன்னா கரெக்டா? கரெக்ட். take stock of னா notice of, ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றது, பாக்குறது, ரைட்? talk about போடலாம். அப்போ மோடி நினைச்சா இந்த விஷயங்களை என்ன பண்ணலாமா? பேசலாம், ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் லைன், அபார்ட் ஃப்ரம் இட்ஸ் இம்பாக்ட். எதுன்னு இம்பாக்ட்? எதுன்னு இம்பாக்ட்? வாருடைய இம்பாக்டா? சரி, இருக்கட்டும். வாருடைய இம்பாக்ட் அண்ட் வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் ஆன் குளோபல் செக்யூரிட்டி. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க? சாங்ஷன் பண்ணாங்க. நான் சொன்னேன்ல, ரெண்டு மீனிங் இருக்கு. பேன் பண்ணிட்டாங்க ஒரு மீனிங், இன்னொரு மீனிங் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட் வேர்ட்ஸ் மீனிங். சாங்ஷன்னா பேன் ஒரு மீனிங் இருக்கு, அப்ரூவ்னு ஒரு மீனிங் இருக்கு, ரைட்? அண்ட் ஷார்டேஜஸ் ஆஃப் ஃபுட், ஃபியூவல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். சரி, இதெல்லாம் யாருக்கு நடக்குது? இதெல்லாம் யாருக்கு நடக்குது? இந்தியாவுக்கா, ரஷ்யாவுக்கா, வேற நாட்டுக்கா? வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் போடுறாங்கல்ல, யாருக்கு போட்டாங்க? ரஷ்யாவுக்கு தான் போட்டாங்க. இது மொத்தமா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ரஷ்யா பத்தி. சரியா? ரஷ்யாவை பத்தி பேசுறதா தான் நம்மளுக்கு தோணுது. பின்னாடி வாசிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாருடைய இம்பாக்ட். இதை தவிர்த்து வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் குளோபல் செக்யூரிட்டி பத்தி போடுறதை தவிர்த்து, அப்புறம் ஷார்டேஜஸ் ஆஃப் என்னதுலாம் இருக்கு, இந்த பாயிண்ட் எல்லாம் தவிர்த்து, இந்தியா ஹாஸ் பீன் worried about its fallout on defense debt. fallout னா என்னது? fallout னா என்னதுங்க? ரெண்டு பேர் என்ன ஷார்டேஜா? fallout னா என்னதுங்க? fallout னா disagreement, சண்டை போடுறதுங்க. disagreement. டிஸ்அக்ரிமெண்ட். இந்தியாவுக்கு கவலை இருக்கு. எதை பத்தி? டிஸ்அக்ரிமெண்ட் பத்தி. எதுல டிஸ்அக்ரிமெண்ட்? டிஃபென்ஸ் டெலிவரிஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் ஃப்ரம். ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கு இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துக்கிடுவோம்? யாருக்கு இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துக்கிடுவாங்க? ரஷ்யாவுக்கா, இந்தியாவுக்கா? ரஷ்யாவுக்குன்னே எடுத்துக்கிடுவோம். சரியா? தெளிவா இல்ல, பார்த்தா இந்தியாவுக்கு வர்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன டவுட்டா வருது அப்படின்னா, இந்த விஷயங்கள் தான் டவுட் ஆகுது. இந்த சாங்ஷன்ஸ் வந்துட்டு யாருக்கு போடல? இந்தியாவுக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இது யாருக்கு தான் போட்டாங்க? அப்ப இதெல்லாம் தவிர்த்துன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் தவிர்த்து அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து இந்தியாவுக்கு ஒரு கவலை இருக்கு. அப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதுல இருக்க இங்கிலீஷை படி எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ரஷ்யாவா எடுக்காம யார் எடுத்துக்கிறேன்? இந்தியாவை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது எனக்கு யாரோ தான் தோணுது, ரஷ்யான்னு தான் தோணுது. ஆனா இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து இந்தியாவுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கு. எடுக்கலாமாங்க? இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்த்து இந்தியாவுக்கு இதுவும் கவலையா இருக்கு. புரியுதா சொல்றது? புரியுதாங்க? ஒரு சென்டென்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும்? திருத்திடணும், மாத்திடணும். சரி, இந்தியா எதை பத்தி கவலைப்பட்டு இருக்கு? டிஸ்அக்ரிமெண்ட் எதுல இருக்கு? ரஷ்யாட்ட எதுல இருக்கு? டிஃபென்ஸ் டெலிவரிஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். ரைட். அடுத்தது, while an attempt to make in India has made headway. என்னது headway? சொல்லி கொடுத்துருக்கேன் தானே, ப்ராக்ரஸ். மேக் இன் இந்தியா வந்துட்டு ப்ராக்ரஸ் நடந்துருச்சு. மேக் இன் இந்தியா என்னதுங்க? ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்? இந்தியால வந்து என்னன்னாலும் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். மேட் இன் இந்தியா கிடையாது அது. மேக் இன் இந்தியா வெளிநாட்டுல இருக்கிறவன் இங்க வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லா ரிசோர்சஸும் கொடுத்துருவோம். இது வந்துட்டு ப்ராக்ரஸ் மேக் பண்ணிடுச்சு. ரைட். அடுத்த லைன், ரஷ்யன் அசால்ட் ரைபிள்ஸ் அண்ட் த இந்தியா ரஷ்யா பிரம்மோஸ் மிசைல். ரைட். என்ன அர்த்தங்க? ப்ராக்ரஸ் மேக் பண்ணிருக்குன்னு சொல்றாங்கல்ல. மேக் இன் இந்தியா ப்ராக்ரஸ் மேக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ராக்ரஸ்? இந்த ரெண்டு விஷயத்தை எங்க பண்றாங்க? மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல பண்றாங்க. எதெல்லாம் பண்றாங்க? ரஷ்யன் அசால்ட் ரைபிள்ஸ் அண்ட் இந்தோ ரஷ்யா பிரம்மோஸ் மிசைல். இப்ப எதுக்கு சொல்றாங்க? இது எதுக்கே சொல்றாங்க? இந்த ரெண்டுமே நம்ம ஆள்கள் என்ன பண்ணுவாங்க? ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப மேக் இன் இந்தியா வந்துருச்சுன்னா எங்க வச்சே பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ரஷ்யாட்ட போயிட்டு கையேந்தி நின்று வாங்க வேண்டாம். அப்ப என்ன பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி லைன் என்ன இருக்கு? டிஃபென்ஸ் டெலிவரிஸ் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கா? ஸ்பேர்ஸ் பிரச்சனை இருக்கா? இந்த விஷயங்கள பிரச்சனை இருக்கா? இது ப்ராப்ளம்ங்க. இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனா தான் என்ன ட்ரை பண்றாங்க? மேக் இன் இந்தியா. இது ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. அப்ப சில விஷயங்கள்லாம் நம்ம திருப்பி போயிட்டு யார்ட்ட நிக்க வேண்டாம், ரஷ்யாட்ட நிக்க வேண்டாம், நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வரோம். ரைட். அடுத்தது, இப்படி எல்லாம் இருக்குதுங்க. இதுல எல்லாம் ப்ராக்ரஸ் இருக்குது. கன்சர்ன்ஸ் ஓவர் த ரிலையபிலிட்டி ஆஃப் சப்ளைஸ். அப்ப சப்ளைஸ் வருமானு நம்பலாமா அப்படிங்கிற கவலைகள் இருக்கு. இந்த மேக் இன் இந்தியா பிரச்சனை இதுல எல்லாம் ப்ராக்ரஸ் இருக்குங்க. ஒயில் போட்டு பாசிட்டிவ் போடுறாங்க பாருங்க. ஒயில் போட்டு பாசிட்டிவ் போடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி பேசுறாங்க? ரைட். கவலைகள் இருக்குது. எது? சப்ளை எல்லாம் இவன் தருவானா அப்படின்ட்டு ஒரு கவலை இருக்குது. அடுத்தது, and the payments issue will need discussion. அப்போ ரெண்டு பிரச்சனை இருக்கு. மேக் இன் இந்தியால ப்ராக்ரஸ் இருக்கு. ப்ராக்ரஸ் இருந்தாலும் நமக்கு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ரைட். அடுத்தது, New Delhi's concern over Indian recruitments by the Russian army is another issue. இன்னொரு பிரச்சனை பேசுறாங்க பாருங்க. நியூ டெல்லி இந்தியா கவலைப்படுது. எதுக்கு கவலைப்படுது? ரஷ்யன் ஆர்மியில யார் எடுத்துட்டாங்க? இந்தியன் ரெக்ரூட்மெண்ட்ஸ். இவங்க இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசி யார் தான் சாவா? இந்தியன்ஸ் தான் சாவாங்க. இது ஒரு இன்னொரு இஷ்யூ. அபிஷியல்ஸ் இண்டிகேட். ரைட். இது எப்படி போடணும் அப்படின்னா அபிஷியல்ஸ் இண்டிகேட் தட் இப்படி வரணும். நியூ டெல்லிஸ் கன்சர்ன் ஓவர் இந்தியன் ரெக்ரூட்மெண்ட் பை த ரஷ்யன் ஆர்மி இஸ் அனதர் இஷ்யூ. இத சொல்றது யாரு? அபிஷியல்ஸ் இண்டிகேட் பண்றாங்க. ரைட். எல்லாத்தையும் தாண்டி ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லியாச்சு. ஆனா எல்லாத்த தாண்டி மோடியுடைய விசிட் தான் verb. விசிட்ங்கிறது சப்ஜெக்ட். சென்ஸ் a geopolitical message. geopolitical என்னதுங்க? ஜியோன்னு என்னது? டோட்டல் வேர்ல்டுக்கே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்குது. இவருடைய விசிட் டோட்டல் உலகத்துக்கே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்குது. கன்சிடரிங் த கான்ட்ராஸ்ட் டு அனதர் சமிட் இன் வாஷிங்டன். ரைட். என்ன அர்த்தம்? இவரு விசிட் பண்றாருங்க. இது இந்த டோட்டல் உலகத்துக்கே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்குது. எதை கன்சிடர் பண்ணும்போது? வாஷிங்டன்ல இன்னொரு மீட்டிங் நடக்குதுங்க. அந்த மீட்டிங் இதுக்கு எப்படி இருக்குது? ஆப்போசிட்டா இருக்கு. என்ன மீட்டிங் தெரியுமா? தெரியாதாங்க? தெரியாது. பின்னாடி அவங்க சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். ரைட். ஆன் டியூஸ்டே US President Joseph Biden will welcome leaders of NATO countries for the transatlantic grouping. Transatlantic grouping உடைய 75th anniversary. ரைட். ஃப்ளோ இருக்கா இல்லையா?
இங்க என்ன சொல்றாங்க? இன்னொரு சமிட் இன் வாஷிங்டன். என்ன சமிட்? ஜோசப் பைடன் யாரை கூட போறாரு? நாட்டோ லீடர்ஸ். ரைட். இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? டிரான்ஸ் அட்லாண்டிக் அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ் எடுத்துங்க. டிரான்ஸ் எடுத்தோம். சேஞ்சா? டிரான்ஸ் அட்லாண்டிக்னா என்ன அர்த்தம்? அக்ராஸ் தி அட்லாண்டிக். டிரான்ஸ்னா அக்ராஸ் படிச்சோம். டோட்டல் அட்லாண்டிக் ரீஜன், மொத்தமா அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது அப்படின்னா அது சுத்தி இருக்கிற நாடுகள் தான் நாட்டோ. நாட்டோன்னா என்னது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சரியா? டிரான்ஸ் அட்லாண்டிக் குரூப்பிங் எதை தான் சொல்றாங்க? டிரான்ஸ்னா அக்ராஸ். சரியா? டிரான்ஸ் நேஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்ராஸ் தி நேஷன். அக்ராஸ் எடுத்துங்க, ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட், ஃபுல்லா அர்த்தம். சரியா? சோ ஃபுல் அட்லாண்டிக் உடைய குரூப்பிங் தான் நாட்டோ. சரி, இதோட எத்தனாவது ஆனிவர்சரி? 75th ஆனிவர்சரி. பாருங்க, இவன் என்ன சொல்லியிருக்கான்? இவரு ஒரு மெசேஜ் கொடுக்காரா? நல்லா பாருங்க, இவர் ஒரு மெசேஜ் கொடுக்காரு. எதை கன்சிடர் பண்ணும்போது இங்கிட்டு கான்ட்ராஸ்டா என்ன நடக்குது? என்னது நடக்குது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனும் ஜோசப் பைடனும் மீட் பண்ணா என்ன கான்ட்ராஸ்ட்? ரஷ்யாவுக்கு யாரு கூட தான் சண்டை? மெயினா ரஷ்யாவுக்கு யாரு கூட சண்டைங்க? யாரு கூட? உக்ரைன் கூட சண்டை. ஏன் வந்துச்சு அப்படின்னா இவங்க தான் காரணம். இந்த நாட்டோ பயவுலைகள் தான் காரணம். சரியா? இவங்க என்ன பண்றாங்க? ரஷ்யாவை கூட்டத்துக்குள்ள சேர்க்க மாட்டேங்காங்க, உக்ரைனை சேர்க்கறதுக்கு பிளான் போட்டாங்க. ரஷ்யா 2 வருஷமா வாசல் ஐயா இனி சேர்த்துக்கியான்ட்டு அவனுடைய ப்ரைடு எல்லாத்தையும் விட்டுட்டு, கம்யூனிசத்தெல்லாம் விட்டுட்டு நான் வாரேன்ட்டு வாசல்ல போய் நின்னா இவனை சேர்க்கல. சரியா? இவர்னாலேயே சேர்க்கல, புட்டின்னாலேயே சேர்க்கல. சேர்க்க மாட்டோம் டைம். ரைட்டா? அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்? நான் அவனை ரெக்கமெண்ட் பண்றேன், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் காலை வாரி விடுகிறான். சரி, இதெல்லாம் பைடன் வந்துட்டு வச்சு பைடன்ங்கிற பாருங்க, புட்டின் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. நாங்க இதுக்கு படிச்சோம், அப்படித்தானே? இன்டர்வியூ கிளாஸுக்கு படிச்சோம். அமெரிக்கால இருந்து ஒரு இன்டர்வியூவர் போயிட்டு ஒரு 3 hours இன்டர்வியூ இருக்கும். ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஒரு ஹிஸ்டரி சொல்றது, ஏன் சண்டை போடுறாங்கன்னு சொல்றது, அதுல இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. நாங்க நாட்டோக்கு போய் நின்னோம், இவங்க இந்த பயவுலைகள் என்னை சேர்க்கல, என்னையும் சேர்க்காம இப்ப அவனை மட்டும் சேர்க்கிறாங்க, அதனால நான் அவனை அடிக்கதான் செய்வேன். சேர்க்காத நாட்டோ தான் அடிக்கணும். நாட்டோ வந்துட்டு கடுப்பாராப்ல. சரிங்களா? நாட்டோ வந்துட்டு என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்க உக்ரைனுக்கு, ட்ரூப்ஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. சரியா? அப்ப இந்த சைடு ரஷ்யா கூட ஒருத்தர் மீட் பண்றாரு, இந்த சைடு யாரு கூட மீட் பண்றாங்க? நாட்டோ கூட மீட் பண்றாங்க. யாருக்கும் தான் சண்டை? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுடைய சப்போர்ட்ல தான் யாரு நிக்கிறா? நாட்டோ. ரைட். அடுத்தது வித் உக்ரைனியன் பிரசிடென்ட் Vladimir Zelensky and Indo-Pacific leaders who are part of the Western sanctions present. It will be a show of strength supposed to demonstrate Russia's isolation. சூப்பரா இருக்கு இந்த பாயிண்ட். மீனிங் சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கா? உக்ரைனியன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இருக்காப்ல, கூடவே சேர்ந்து இண்டோ பெசிபிக் லீடர்ஸ். யார் இவங்க? எந்த லீடர்ஸ்? சரி, எந்த மீட்டிங்ல பத்தி பேசுறாங்க? நாட்டோவும் பைடனும் மீட் பண்றாங்கல்ல, அந்த மீட்டிங்ல யாரும் இருப்பாளா? ஜெலன்ஸ்கி இருப்பாப்லையா, கூட சேர்ந்து இண்டோ பெசிபிக் லீடர்ஸ் இருப்பாங்க. இந்த இண்டோ பெசிபிக் லீடர்ஸுக்கு தான் என்ன விழுந்துச்சு? இவங்களுக்கு தான் என்ன விழுந்துச்சுங்க? பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன். இவங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் இருந்துச்சு, இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? இட் வில் பி a show of strength supposed to demonstrate Russia's. இவங்க அவ்வளவு பேர் இங்க மீட் பண்றது எதை காமிக்கிறதுக்குன்னா, நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம் பாத்தியா, அங்க ரஷ்யா தனியா இருக்கான் பாத்தியா அப்படின்னு காமிக்கிறத இங்க மீட் பண்றாங்க. அந்த நேரத்துல தான் யாரு போய் மீட் பண்றா? ரஷ்யாவை மோடி போய் மீட் பண்றா. நீங்க தனியா இல்ல, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போய் மீட் பண்றான். சோ லைன் புரிஞ்சுக்கணும். மீட் பண்றது ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது. என்ன ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு? ரஷ்யாவுடைய ஐசோலேஷன்.
காமிக்கிறதுக்கு மீட் பண்றாங்க. தப்பான டைம்ல போயிட்டு இவர் மீட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிஸ்டர் மோடி has attempted a பாத்தீங்களா பேலன்ஸ், has attempted a balance with his presence at the G7 summit outreach in Italy last month. ரைட், பேலன்ஸை காமிச்சார். சரியா? G7 சமிட் போனா என்னது, நான் அந்த பக்கமும் கிடையாது இந்த பக்கமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ் காமி. இந்தியாவுக்கு வேற வழி கிடையாது இந்த இடத்துல, இதுதான் பண்ணி ஆகணும். இவரை தவிர வேற எந்த லீடரா இருந்தாலும் இதுதான் பண்ணி ஆகணும். வேற லீடர் வந்தா பாஞ்சிருவாங்க அப்படிலாம் கிடையாது, இதுதான் பண்ணி ஆகணும். அண்ட் மீட்டிங் மிஸ்டர் Zelensky and later sending an official delegation to the peace conference in Switzerland. பாத்தீங்கல்ல, தலைக்கு தில்ல பாத்தீங்கல்ல, G7 சம்மிட்ல என்ன பண்ணிருக்காரு, யார போய் மீட் பண்ணிட்டாரு, ஜெலன்ஸ்கி மீட் பண்ணிட்டாரு. ரைட், இதெல்லாம் புட்டினுக்கு தெரியுமான்னு தெரியல. and later sending an official delegation to the peace conference in Switzerland. இப்போ பேலன்ஸை மெயின்டைன் பண்றாரு. அப்ப அங்கேயும் பார்த்துக்கிற, அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து. ரைட்டா? the government has also shown its enduring என்னது, continuing commitment to traditional ties with Russia. முடிய போதா முடியலையா, இன்னும் நிறைய இருக்கா, முடிய போகுது. கவர்மெண்ட் வந்துட்டு இங்க பாருங்க, முன்னாடி யாரை மீட் பண்ணிருக்காங்க, ஜெலன்ஸ்கி மீட் பண்ணி இங்கிட்ட அனுப்பியிருக்காங்களா, இங்கிட்ட யாரை மீட் பண்றாங்க, யாருக்கு கமிட்மெண்ட் காமிக்கிறாங்க, has also shown balance சொன்னாங்களா. ஃபர்ஸ்ட் ஜெலன்ஸ்கி மீட் பண்ணியாச்சு, இப்ப அடுத்த பாயிண்ட் யார் தான் மீட் பண்ண மாதிரி வரணும், ரஷ்யா வருதா. has also shown its enduring commitment to traditional ties with Russia. that எதை ரெஃபர் பண்ணுது, ரஷ்யாவையா எதை ரெஃபர் பண்ணுது, ட்ரெடிஷனல் டைஸ். ஸ்டெம் நிப்பாட்டுங்க, ஸ்டெம் உடைய verb meaning என்னது, எதுல இருந்து, ஆரிஜினேட் ஃப்ரம் த இந்த ட்ரீட்டி, இந்த ட்ரீட்டில இருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரைட்டா? ஓகே. பை refusing to condemn the war at the UN and other multinational forums. ரைட், போர் நடக்குது இல்ல, ரஷ்யாவுக்கு இவன் சப்போர்ட் இருக்காப்ல, ரஷ்யாவுக்கு இருக்கிற சப்போர்ட் எப்படி காமிக்கிறாப்ல, போர் நடக்குது, அமெரிக்காக்காரர் என்ன சொல்றாங்க, எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்துட்டு கண்டம் பண்ணுங்க, அட்டாக் பண்றது தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா என்ன பண்ணிருச்சு, ரெஃப்யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரஷ்யா கூட நாங்க ரஷ்யாவுடைய கண்டினியூவிங் கமிட்மெண்ட்டை காமிச்சிருக்கு, இங்க காமிக்கிறாங்க, கமிட்மெண்ட் காமிக்கிறாங்க. எதுக்கு, ட்ரெடிஷனல் டைஸ். சரியா? எப்படி காமிக்கிறாங்க, பை ரெஃப்யூசிங் டு கண்டெம் த வார் அட் த யூஎன். ஏன்னா வார் தப்புன்னு சொன்னா ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டா ஆயிடும். ஸோ வார் தப்புன்னு சொல்ல மாட்டேங்காங்க. யூஎன் அண்ட் அதர் மல்டிலேட்ரல் ஃபோரம்ஸ், எங்கேயுமே இவரு போர் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லல, தெளிவா ஒரு யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, இது சண்டை போடுறதுக்கான டைம் கிடையாதுன்னு சொல்றாப்ல. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சண்டை போடுறதுக்கான டைம் கிடையாது அப்படின்னா இவருக்கு சப்போர்ட் பண்றாரா அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு தெளிவா உங்களால எடுக்கவே முடியாதுங்க. சரியா? டைரக்டா ரஷ்யா பண்றது தப்புன்னு சொல்லல. ரைட்? while continuing to engage with Russia, பாத்தீங்களா, continuing to engage with Russia bilaterally and at groupings, bilateralaவும் எங்கேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி குரூப்ல, எந்த மாதிரி குரூப், SCO, BRICS, G20. சோ இங்கேயும் ரஷ்யா கூட எங்கேஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பைலேட்டரலாவும் எங்கேஜ் பண்றாங்க, இந்த குரூப்ஸ்லயும் என்ன பண்றாங்க, எங்கேஜ். இந்தியாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா. ஆல் ஐஸ், எல்லா கண்களும் மோடியுடைய விசிட் டைம்ல will then, அதுக்கப்புறம் will then be on how he uses India's particular multipolar unaligned perch, super unaligned, multipolar unaligned perch to further the cause of dialogue and diplomacy and help hasten an end to the conflict that has divided the world. சூப்பரா முடிக்கிறாரு, செமையா முடிக்கிறாரு. மோடி நினைச்சா
உலகத்தையே ஒண்ணு சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிகிறார். உண்மை, இந்த டைம்ல உண்மை. இவர் நினைச்சா இந்த போற நிப்பாட்டர். இவர் நினைச்சா, ஏன்னா புட்டின் கூட அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இவர் நினைச்சா, ஆனா ரிஸ்க். அவன் என்ன சொல்லிடுவான், முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா வெப்பன்ஸ் வராது. சரியா? ரைட். ஆல் ஐஸ் டியூரிங் மோடிஸ் விசிட் will then be. அப்ப முழுக்க கண்கள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, எப்படி எப்படி அவர் கீழே யாரு மோடி யூஸ் பண்றாரு. எதை யூஸ் பண்றாரு? இந்தியாவுடைய பர்டிகுலரான மல்டிபோலார் அன்அலைன்ட் பர்ச். ரைட். இதுக்கு மீனிங் சொல்லுங்க. தேடுங்க. பர்ச்னா என்னது? பர்ச்ங்கிற வார்த்தைலாம் வந்துட்டு சின்ன ஸ்டோரி புக்ஸ்ல வரும், குட்டி ஸ்டோரிஸ்ல வரும். மல்டிபோலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சைடு எக்ஸ்ட்ரீம்லயும் இருப்பாரு, அந்த சைடு எக்ஸ்ட்ரீம்லயும் இருப்பாரு. பாத்தீங்கல்ல, திடீர்னு ரஷ்யாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் மாதிரி இருக்கும், திடீர்னு போயிட்டு செலன்ஸ்கில போயிட்டு கை கொடுப்பாப்ல. அதுதான் மல்டிபோலார். நீங்க இப்படிதாங்க இருந்து ஆகணும், இதுதான் கரெக்ட். சரியா? மல்டிபோலார். அடுத்தது அன்அலைன் அர்த்தம். எந்த பக்கமும் அலைன் பண்றதுன்னா வந்துட்டு ஒரு சைடா வந்துட்டு என்ன பண்றது? அலைன் பண்றதுன்னா என்ன அர்த்தங்க? ஒரு சைடா இருக்கிறது. அலைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சைடுக்கு நேரா போறது. அன்அலைன்னா ரெண்டு பக்கமுமே சாயல. ரைட். மல்டிபோலார் அன்அலைன்ட். அடுத்தது பர்ச்னா என்னது? பர்ச்னா என்னதுங்க? பொசிஷன் வருதா வரலையா ராஜா? இங்க எப்படி வந்திருக்கு? இங்க வேர்பா வந்திருக்கு, நவுனா வந்திருக்கு. பொசிஷன் எடுத்துக்கங்க, ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கங்க, எப்படினாலும் எடுத்து. சரி, இப்போ இவருக்கு இருக்கிற பொசிஷனு, இந்தியாவுக்கு இருக்கிற பொசிஷனு வேற எந்த நாட்டுக்குமே இல்லைங்க. அதுதான் உண்மை. சரியா? இவர் போயிட்டு செலன்ஸ்கிட்ட போய் பேசினாலும் இவன் ஒன்றும் திட்ட மாட்டான். சரியா? இவர்கிட்ட வந்து பேசினாலும் செலன்ஸ்கி ஒன்றும் பெருசா கண்டுக்கிட மாட்டான். சரிங்களா? ஏன்னா இவங்களுடைய பொசிஷன் அப்படி. நீங்க சண்டை போடனா சண்டை போட்டுக்கிடுங்க அப்படின்னு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு வர வேண்டியதை மட்டும் கரெக்டா தந்துருங்க, நாங்க எங்க நாட்டை முன்னேறிக்கிறோம், இப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலா. சரியா? ஆனா கொஞ்சம் டேஞ்சரஸான பொசிஷன். ஏன்னா அவன் பார்த்துட்டு என்ன சொல்லிடுவான், நீ அவனுக்கு சப்போர்ட்ன்றுவான், இவன் பார்த்துட்டு நீ அவனுக்கு சப்போர்ட்ன்றுவான், கடைசியில் ரெண்டுமே கிடைக்காம போ. ஆமா. சோ இது டேஞ்சரஸான பொசிஷன். அப்ப இவருடைய பொசிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷனை இவரு என்ன பண்ணணும்? எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, மோடியுடைய விசிட் எப்படி இதை யூஸ் பண்றாரு. எதை யூஸ் பண்றாரு? இந்த பொசிஷன். இந்த பொசிஷன் எதுக்கு யூஸ் பண்றாரு? ஃபர்தர் என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில கொண்டு போறது. டு ஃபர்தர் த காஸ். என்ன காஸ்? ஆஃப் டயலாக் அண்ட் பேச்சுவார்த்தை நடத்துறது இருக்குல்ல, அந்த விஷயத்தை இவர் எங்கிட்டு கொண்டு போடுமா? எங்க கொண்டு போகணும்? ஃபர்தர்னா எங்கிட்டுங்க? முன்னேற்றி கொண்டு போவாரா அப்படின்னு பாக்குறாங்க. சரியா? நீ பாருங்க, ஹவுனா என்ன அர்த்தம்? எப்படி அவரு யூஸ் பண்ணுவாரு. எதை பண்ணுவாரு? இந்தியாவுடைய பொசிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாரு? பேச்சுவார்த்தையை என்ன பண்ணணும்? முன்னாடி கொண்டு போகணும். சரியா? பேச்சுவார்த்தையை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு இவருடைய பொசிஷனை இவர் எப்படி யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாம். எதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்? வேகமாக்குறதுக்கு. ஹெல்ப் ஹேசன். இது பாசிட்டிவ். சரியா? வேகமாக்கணும். எதை வேகமாக்கணும்? முடிவை வேகமாக்கணும். எதுக்கு முடிவு? சண்டைக்கான முடிவு. சண்டைக்கான முடிவை வேகமாக்குறதுக்கு இவரு ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணி ஹெல்ப் பண்ணலாம்? பேச்சுவார்த்தை நடத்தலாம். பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னேறி கொண்டு போகலாம்.
ரஷ்யா வந்துட்டு இப்ப யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்துறது இல்ல. இந்தியா போயிட்டு என்ன பண்ணலாம், பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லலாம். இப்படி ஒரு சொல்லுவாரா, இவருடைய பொசிஷனை யூஸ் பண்ணுவாரான்னு தான் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க இப்போ பார்த்துக்கிட்டே இருக்க. ரைட், தட் எதை ரெஃபர் பண்ணுதுங்க, கான்ஃபிளிக்ட். இந்த சண்டை வந்துட்டு என்ன பண்ணிருச்சு, வேர்ல்டையே ரெண்டா டிவைட் பண்ண சண்டைய முடிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அப்ப இவர் அப்படி பண்ணுவாரா, இவருடைய பொசிஷனை யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க போறோம். என்னதுமா காஸ் அப்படிங்கிறது கரெக்டா மீனிங் புரிஞ்சுக்கணும். எது லாஸ்ட் ப்ரீவியஸ் சென்டென்ஸ், ரஷ்யா மீட் பண்றாங்க அப்படி. The government has also shown its enduring commitment to traditional ties with Russia. ரஷ்யா கூட சேர்ந்து தான் இருக்காங்க. ரஷ்யா கூட சேர்ந்து இருக்காங்கன்றது காமிக்கிறாங்க. எப்படி காமிக்கிறாங்க, வார கண்டம் பண்ணல. வார மட்டும் இல்ல, அதாவது யூஎம்லயோ மல்டிநேஷனல் ஃபோரம்ஸ்லயோ வார இவங்க கண்டம் பண்ணல. அதே நேரத்துல என்ன பண்றாங்க, ரஷ்யா கூட எங்கேஜ் பண்றாங்க. அப்ப ரஷ்யாவை எதிர்த்து பேசல, ஆனா அதே நேரத்துல என்ன பண்றாங்க, ரஷ்யா கூட என்ன பண்றாங்க, பைலேட்டரலாவும் மற்ற இடங்கள்லயும் மற்ற குரூப்லயும் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஃப்ளோ பார்த்துட்டு முடிச்சு. ஃபோர்த் பேஜ்ல எங்க இது லைக் ஆர் ஆஸ் ப்ரிப்போர்ஷன் மீனிங்ல வந்து சரியா. ரிசல்ட்டாக, வாருடைய ரிசல்ட்டாக சைனா மேல டிபெண்டன்ஸ் ரஷ்யாவுக்கு வருகிறது. வாரு உடைய ரிசல்ட்டாக, ஆக இல்ல போல அப்படிங்கிற மீனிங் வந்திருக்கும். லைக் ஆர் ஆஸ்க்கு ப்ரிப்போசிஷன் மீனிங் வந்திருக்கும். இந்த கதை போர் அடிச்சுதான் நல்லா போச்சா? அப்ப ஏன் பாதி பேர் தூங்குறாங்க? ஏன் தூங்குறாங்க? நைட்டு தூங்குறது கிடையாது, வேற ஏதாவது வேலைகளை பார்க்கறது. சரி, ஆக்சுவலா இவங்க பேச போறது எதை பத்திங்க, மோடி விசிட் பண்ண போறாரு. இது சாதாரண விசிட் கிடையாது. இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணிருக்காங்க, ஆனா போருக்கு முன்னாடி தான் விசிட் பண்ணாங்க. இப்ப போருக்கு அப்புறம் தான் விசிட் பண்ண போறாங்க. இங்க போயிட்டு போரை பத்தி பேசுவாரான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பேசுறதுக்கு டைம் இருக்குமா? இருக்குன்னாங்களா, இருக்காதுன்னாங்களாங்க? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு சொன்னாங்க. மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க, இதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு சொன்னாங்க. ரைட், இவங்க ஏற்கனவே ஒன்னா இருந்தாங்கன்ற டைஸ காமிக்குது. ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு, அப்படித்தானே? இதுல இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது இருந்துச்சு, இவங்க இதுக்கு முன்னாடி எப்போ மீட் பண்ணாங்க, இந்த மீட்டிங்ல வந்துட்டு என்னது இருக்குது, இன்னொரு ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வருது, அடுத்தது இன்னொரு ஃபர்ஸ்ட் வருது. அது என்னது அப்படின்னா, போருக்கு அப்புறம் மீட் பண்ணாங்க. அப்ப போருக்கு அப்புறம் தான் மீட் பண்றாங்களா? முன்னாடி எப்ப மீட் பண்ணாங்க? டிசம்பர்ல மீட் பண்ணாங்க. சரியா? இந்த லைன் இருக்குல்லங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்கன்ட்டு. அப்போ இது போர் நடக்கும் போது மீட் பண்ணலையா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்குதான் சொல்றாங்க போர் நடக்கும் போது மீட் பண்ணல. எப்ப மீட் பண்ணாங்க? டிசம்பர் 2021, போருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மீட் பண்ணாங்களா இல்லையாங்க? ஒரு தடவை மீட் பண்ணாங்க. எங்க? SCO சமிட். அங்க மோடி வெறுமனே என்ன சொல்றாரு, ஆஃப் வார் கிடையாது அப்படிங்கிற. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அடுத்தது பைலேட்டரல் இஷ்யூஸுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அப்பனா என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயங்களை பத்தி பேசுவாங்க. ரைட், இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னாங்களா இல்லைன்னாங்களா? இருக்கும். எதுக்கு இருக்கும்? எதை பத்தி பேசுறதுக்கு? வார பத்தி பேசுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரி, இப்ப இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனையா இருக்குது. இதை தாண்டி இந்தியாவுக்கு மெயின் பிரச்சனை ரஷ்யா கூட என்னது அப்படின்னா டிஃபென்ஸ் டெலிவரி. சரி, அப்ப டிஃபென்ஸ் டெலிவரி இதுக்கு சொல்யூஷன் சொன்னாங்களா?
சொன்னாங்க. என்னது? மேக் இன் இந்தியா நல்லா ப்ராக்ரஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா அதுலயும் பிரச்சனை இருக்குது. என்னது? என்ன பிரச்சனை இருக்கு? சப்ளைல பிரச்சனை இருக்கு. இன்னொரு கவலை வேற இருக்கு. என்னது? ரஷ்யாட்ட நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னது அப்படின்னா, என்னது? மிலிட்டரி சப்ளைஸ். கரெக்டா? ரெண்டாவது பிரச்சனை என்னது? ஆர்மில அவ்வளவு பேரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய பைலேட்டரல் இஷ்யூஸ் பேசினாங்க. அப்புறம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 2 பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் மேல இத பேசும். இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். எதை கன்சிடர் பண்ணும்போது அந்த சைடு அவங்க மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்றது எதுக்கு? ரஷ்யாவை தனியா ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த நேரத்துல இவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காப்ல, அவனை மீட் பண்றாரு. மோடி வழக்கமா பண்றது என்னது அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுவாப்ல. இவர் எப்படி பேலன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற பாயிண்ட் தான் வருது. ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி யாரை மீட் பண்றதுக்கு ஆள் அனுப்புனாரு? ரஷ்யாவை மீட் பண்றதுக்கு ஆள் அனுப்புனார். ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இவருக்கு இருக்கக்கூடிய இந்த பொசிஷனை பயன்படுத்துவாரா, பயன்படுத்தி போற முடிவு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது உதவி செய்வாரா அப்படின்னு. இந்த போர் தான் என்ன பண்ணிருக்கு, இந்த சண்டை என்ன பண்ணிருக்கு? வேர்ல்டே டிவைடு பண்ணி. எங்க? ஆமா, பிரேஸ் தானே அது. பிரேஸ் தானேமா. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அது கிளாஸா வரணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க இருக்கு, இங்க தானே ஆரம்பிச்சிருக்கு. இல்ல, ஒயில் வந்துட்டு கிளாஸ் தான் கனெக்ட் பண்ணும். இந்த இடத்துல தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒயில் இது வந்து கனெக்டர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஹி கண்டினியூஸ். முடிஞ்சிட்டா? டயர்ட் ஆயிடுறாங்களே. டைம் ஆயிடுச்சு, முடிச்சிருங்க.